நான் சாப்பாட்டுக்கே இல்லாதப்ப அவங்கவுங்க ஒரு 50 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு சலூன் வச்சிருக்கவர் சார், அவர்லாம் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணார் சார். இன்னமும் நான் அவரை கடவுள் மாதிரி தான் சார் நான் வச்சிருக்கேன். நீங்க செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். ரிலேட்டிவ்ல இருந்து யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல சார். அவரோட இடத்துல அவரோட வீட்டில் எனக்கு இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ணார் சார். இன்னைக்கு நான் அவர் வந்து என்னோட ஆபீஸ்ல மேனேஜரா போட்டிருக்கேன் சார். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இந்த ஃப்ரெண்டு ஏமாத்துனாங்க பாத்தீங்களாங்க சார், அவங்க திரும்பி சிவா கிட்ட போனா நடக்கும் அப்படின்னு வராங்க. அப்படியே செய்யும் போதுதாங்க சார் எனக்கு ரொம்ப கவலை கஷ்டமா இருக்கு. இப்போ கால் தானவனே இந்த வாரம் பேர் அவனை புடி, அதை வச்சிருக்கேன் நிறைய. எனக்கு நான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சார். அது என்னோட இயல்பு, அப்படித்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க அதை பயன்படுத்தி மேல வந்தாங்கன்னா சந்தோஷம் சார். இல்லைன்னா திரும்பி வந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சார். அவன் இன்னும் திருந்தல மாமா. திரும்ப கீழே நீங்க போயிடவே கூடாதுங்கிறதுக்காக பட்டத்து நூல் மாதிரி உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்க நண்பர். ப்ளீஸ் லிசன் டு ஹர் ஆல்சோ. அவங்க சொல்றதை கேளுங்க. கண்டிப்பா கேட்கறேன் சார். அது எப்படி நான் நம்புறது? சொல்றத உண்மையில வச்சுதான் நீ நம்பணும். ஃப்ரெண்ட் எல்லாம் பயங்கர ஒரு லெவல்ல வச்சிருக்காருங்கிறத வெளிப்படையா காமிப்பாரு. ஆனா என்கிட்ட அன்பா இருக்கிறத வந்து வெளிப்படையா காமிச்சதே இல்லைங்க சார். என்ன இது சார்? நீங்க வாங்க. யூ ஜஸ்ட் கம் டவுன். ஏண்டா கூப்பிடுறானே போகலாமா? இந்த ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் செய்யறான்னு பாப்போம்னே. வந்து அவங்கள தூக்குங்க சார். இதை விட என்ன சார்? எவ்வளவு பெரிய ஷீஸ் தி பெஸ்ட் வுமன் இந்த பஸ். வாங்க, எல்லாமே அவங்க தான் சார். பெஸ்ட் கப் நூலு உங்க கையிலே இருக்கணும். ஓகே.